கிறிஸ்துவுக்குள் அன்பான ஜெபம் டிவி நேயர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். பிரியமானவர்களே, கடந்த ஆண்டு முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த ஜனவரி மாதம் முதல் தேதியிலே கர்த்தர் நம்மளை உயிரோடு வைத்து இந்த ஆண்டை காண செய்த தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லி, பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த புது ஆண்டிலே தேவனாகிய கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஒரு பிரதானமான வார்த்தை, நீ மிகவும் பிரியமானவன், ஆகையால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி தானியேல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, எருசலேமின் பாழ்கடிப்பை குறித்து தானியேல் புஸ்தகத்தை வாசிக்கும்போது தரியு ராஜாவின் காலத்தில் தேவனாகிய கர்த்தரிடத்திலே பாவ அறிக்கை செய்து, தேவனாகிய கர்த்தரிடத்தில் என் ஜனங்களும் நானும் பாவம் செய்தோம் என்று சொல்லி அவர் பாவ அறிக்கை செய்யும் போது கர்த்தர் கேப்ரியேல் தூதனை ஆண்டவர் அருமையான தானியேலை சந்திக்கும்படியாய் அனுப்புகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபிக்கும் போதெல்லாம், நாம் அறிக்கையை செய்து ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவர் சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமானவன். பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டில் அநேகருடைய ஏக்கங்கள், அநேகருடைய காரியங்கள் என்னவாயிருக்கும், இந்த ஆண்டு எப்படி போகும் என்று சொல்லி அநேகர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் நாம் எப்பொழுதெல்லாம் தேவனை நோக்கி ஜெபிக்கிறோமோ, தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாம் பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிறோமோ, தேவனாகிய கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்து அந்த நாளையும் அந்த ஆண்டையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கிறார். ஆகவே இங்கு தானியேலுக்கு கேப்ரியேல் தூதன் பறந்து வந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், நீ மிகவும் பிரியமானவன். அன்புக்குரியவர்களே, இந்த காணொளி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் மிகவும் பிரியமானவர்கள். நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் அர்ப்பணிக்கும் போது, நாம் அறிக்கை செய்யும்போது, நாம் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மேல் மிகவும் பிரியமாக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் கடந்த ஆண்டு அநேக காரியங்கள் ஆண்டவரை மிஸ் பண்ணியிருப்போம், ஆராதனை மிஸ் பண்ணியிருப்போம், அநேக காரியங்கள் தேவனுக்கு விலகிய காரியங்கள் செய்திருப்போம், அநேக தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்திருப்போம், இல்லை என்று சொல்லவே முடியாது. அநேகர் கோபப்பட்டிருப்போம், அநேகரிடத்தில் நாம் பேசாமல் கொண்டு இருப்போம். ஆனாலும் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் இடத்தில் எந்த ஒரு மனுஷன் அறிக்கை செய்து ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்கிறானோ அவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமானவர். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை வேண்டுதலை கேட்டு உங்கள் காரியங்களை ஆண்டவர் உடனே ஆர்டர் போடுறார், உடனே கட்டளையிடுவார், உடனே நிறைவேற்றுவார். வேதாகமத்தில் வாசிக்கும்போது நீங்கள் முழங்கால் படிக்கிறதுக்கு முன்னமே உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. தானியேல் ஆண்டவர் சமூகத்தில் அழுது தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது, நாங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், உமக்கு விரோதமாய் அக்கிரமம் செய்தோம், நானும் என் ஜனங்களும் அப்படியாய் பாவம் செய்தோம் என்று அவர் சொல்லும்போது அங்கே உடனே கேப்ரியேல் தூதன் பறந்து வருகிறார். பிரியமானவர்களே, காணொளி மூலமாய் பார்க்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் மிகவும் பிரியமானவர்கள். உங்கள் மேலே தேவன் அன்பாயிருக்கிறார். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் நீங்கள் இடறி போவதில்லை. இந்த புது ஆண்டில் ஆண்டவர் உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். எப்போ தெரியுமா? நாம் கடந்த நாட்களில் தேவனுக்கு விரோதமாக செய்த எல்லா காரியங்களையும், எல்லா பாவங்களையும் நம் அறிக்கை செய்து ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே என் அன்பு தேவ பிள்ளைகளை என்னை நேசிப்பாரா, என்னை ஆண்டவர் ஆதரிப்பாரா, எனக்கு இறங்குவாரா, என் கண்ணீரை துடைப்பாரா
என்று சொல்லி ஏங்கி தவிக்கிறே என் அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு மகனே மகளே, ஒருவேளை இந்த இயேசுவை நீ அறியாத பிள்ளையாக கூட இருக்கலாம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவரிடத்தில் நீங்கள் எந்த ஒரு மனுஷன் ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கிறானோ அவன் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமானவன். இந்த உலகம் ஒன்று வெறுக்கலாம், இந்த உலகம் ஒன்று நேசிக்காமல் போகலாம், உங்களுடைய சொந்தங்கள் ஒன்று வெறுத்து உங்களை நேசிக்காமல் போகலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், மகளே மகனே, நீ மிகவும் பிரியமானவன். ஆகையால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே ஆண்டவருடைய கட்டளை வெளிப்பட்டது. இன்றைக்கு நான் ஊழியக்காரனாக சொல்லுகிறேன், ஆண்டவருடைய தூதராக சொல்லுகிறேன், கர்த்தர் சொன்ன அந்த நற்செய்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நிச்சயமாகவே தேவனுக்கு பிரியமானவர்கள். ஆண்டவர் இந்த உலக மக்களை அதிகமாக நேசித்ததுனால தான் தன் சொந்த குமாரனாகிய இயேசு இந்த பூமிக்கு அனுப்பினார். அவரை அனுப்பும்போது முன்பதாக வந்தவர் தான் அந்த கேப்ரியேல் தூதன். கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று சொன்னார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அன்றைக்கு கேப்ரியேல் மரியாதை பார்த்து சொன்னார், நீ கிருபை பெற்றவளை வாழ்க. அந்த நாட்களிலே தானியேலை பார்த்து சொன்னார், நீ மிகவும் பிரியமானன்னு சொல்லி. இன்றைக்கி நான் உங்கள் ஊழியக்காரனான்னு சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் மிகவும் பிரியமானவர்கள். இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதும் தேவனாகிய கர்த்தர் உங்களை நேசித்து, உங்களை போஷித்து, உங்களை காப்பாற்றி, உங்களை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். நீ கடந்த நாட்களிட்ட கண்ணீருக்கும் நீ பட்ட கஷ்டத்துக்கும் கர்த்தர் நிகராக உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கவலைப்படாதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க, தேவனை தேடுதலில் உறுதியாக இருங்க. தானியேல் தேவனை தேடுதலில் ஒருமுகப்பட்டு இருந்தான். பாழ்கடிப்பை குறித்து அவன் கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கும்போது கர்த்தர் தூதன் அனுப்பி சொன்ன வார்த்தை தான், நீ மிகவும் பிரியமானவன், நீ மிகவும் பிரியமானவள். அன்புக்குரியலே, காணொளி மூலமாக நான் உங்களை நேசித்து உங்களை இந்த வார்த்தையை சொல்லி இந்த 2025ஆம் ஆண்டிலே துவக்கம் முதல் முடிவு வரை தேவனாய் கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கும். நிச்சயமாக கர்த்தர் ஆசைப்பாராக. நீங்கள் தொடர்ந்து ஜெபம் டிவிக்காக ஜெபித்து கொள்ளுங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நீங்கள் மிகவும் பிரியமானவர்கள் என்று சொல்லி உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லி வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்யுங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். கடந்த நாட்களில் நீங்கள் தேவனுக்கு பிரியமான இல்லாத நாட்களாக இருந்திருக்கலாம். நான் இப்போது ஜெபிக்கிறேன், நீங்கள் கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே உம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலே என் அன்பு தேவ பிள்ளைகளை இந்த காணொளி மூலமாக, ஜெபம் டிவி காணொளி மூலமாக மனதார வாழ்த்துகிறேன். நாட்களில் பிள்ளைங்கப்பட்ட வேதனை, கண்ணீர், கஷ்டங்களிலிருந்து விடுதலையாக்கி அவர்கள் முழங்கால் படியிட்டு பாவ அறிக்கை செய்யும் போதே தேவனாகிய கர்த்தர் அந்த பிள்ளைங்கள் மேலே நீர் பிரியமாக இருக்கிறீர். ஆமாண்டவரே, சங்கீதம் 65:2 வாசிக்கிறோம், நீர் ஜெபத்தை கேட்கிறவர் ஆண்டவரே, நீ ஜெபத்தை கேட்கிறவர் ஆண்டவரே. இந்த காணொளி மூலமாக ஆண்டவரை கேட்கிற பார்க்கிற அத்தனை குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, சென்ற ஆண்டு எவ்வளோ வேதனை, கண்ணீரும் கஷ்டத்தில் இருந்திருப்பாங்க சுவாமி. ஆண்டவரே, குடும்பத்தில் பிரிவினைகள், போராட்டங்கள், உபத்திரவங்களை சந்தித்திருப்பார்கள் ஆண்டவரே. வியாதியின் படுக்கையில் இருந்திருப்பார்கள் ஆண்டவரே. பலவிதமான உபத்திரவத்தில் இருந்திருப்பார்கள் ஆண்டவரே. இயேசு சாமி, நாங்கள் முழங்கால் படியிடும் போதே நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிற தெய்வம் அப்பா. இப்போதே ஆண்டவரே, நீ தூதன் அனுப்பி சொன்ன வார்த்தையை ஆண்டவரே இந்த நேயர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் மிகவும் பிரியமானவர்கள். ஆகையால் நீங்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. தேவரீர் பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மை செய்து ஆண்டவரே அனைத்து குடும்பங்களையும்
கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய திவ்ய பிரசன்னத்தினாலே உம்முடைய கருத்தில் அவர்களை ஒப்பு கொடுக்கிற சுவாமி. ஆண்டவருடைய பிரசன்னத்தால் நிரப்பும் ஐயா. ஆண்டவரே, வாலி பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே திருமணமானவர்களுக்காக ஆண்டவரே செபிக்கிறோம். திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களையும் நீ நினைத்தருளுவீராக, நீ நினைத்தருவீராக. ஆண்டவரே, அன்னாலையும் ராகையில் நினைத்த தேவன் குழந்தை பாக்கியத்தை தந்தீரே. ஆண்டவரே, அவர் மிகவும் பிரியமானவர்கள் என்று சொல்லி நான் ஆண்டவரே அருமையான பிள்ளைகளை ஆண்டவர் வாழ்த்துகிறேன். ஆண்டு விசேஷமாக ஆண்டவரே, பலவிதமான கலக்கம், என் பிள்ளை மனம் திரும்பவில்லையே, என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட கஷ்டமாக இருக்குதே, அவர்கள் கண்ணீர் வடிக்கலாம் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் குடும்பங்களே ஒரு தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே, கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே, உபத்திரத்தின் பாதையிலே அதை தெரிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, மோசே ஜெபம் போல ஆண்டவரே இன்று நாளில் அவர்கள் ஜெபிப்பார்களாக. தேவரீரங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் நிகராய் எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபித்தார். அந்த இந்த 2025 ஆண்டு என் அன்பு தேவ பிள்ளைகளை இந்த ஜெபம் டிவியில் வாயிலாக பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா, குமாரன், பரிசுத்தாயின் பேராலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேங்க. தாம் நம்முடைய திவ்ய பிரசன்னத்தால் நிரப்பும். எல்லா துதியும் எல்லா கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். விசேஷமாக நாங்கள் ஜெபம் டிவிக்காக ஜெபிக்கிறோம். அதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நேயர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உலக சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோங்க. தாம் ஆண்டவர் உலகத்தில் சமாதானத்தை தந்திருந்த தேவன் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானத்தை தருவீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்துங்கப்பா. இந்த கிருபையை மூடுங்க. இந்த புது வருஷத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆண்டவரே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நீ செய்ய நினைத்த எல்லா நன்மைகளும் ஆண்டவர் தந்தருளி ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவீராக. அவர்கள் உமக்கு பிரியமானவளாய் செபிக்கும் போதே அவர்கள் உமக்கு பிரியமானவளாய் மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இன்றைக்கு உலகமெங்கும் அத்தனை ஊழியர்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு திருச்சபை மக்களையும் திருச்சபை விசுவாச மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்கள் நாமம் மையப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். God bless you. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெபம் பிளஸ் தொலைக்காட்சி. இனி எல்லாமே நமக்கு பிளஸ் தான்.